நமஸ்கார் நேயர்களே. எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட அந்த திரையுலக வாழ்க்கையை பற்றி, அதில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். என்னடா ஜோசியர் இவ்வளோ நாள் ஜோசியத்தை பற்றி பேசியிருந்தார், இப்போ திடீர்னு குன்றத்தூர் பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவை பற்றி பேசுகிறாரே நீங்கள் நினைக்கலாம். காரணம் ஏன் அப்படின்னா, சினிமாவில் ஒரு ஈடுபாடுங்கிறது எங்கள் அப்பா மூலயமா எங்கள் குடும்பத்தில் இருக்குது. எங்கள் அப்பா சினிமாவில் இசைத்துறையில் சங்கர் கணேஷ்ட 40-45 வருஷ காலமாக இருந்திருக்கார். அதை தவிர எம்எஸ்விட்ட ஒர்க் பண்ணியிருந்திருக்கார். இப்போ அதோட அந்த பாதிப்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜாஸ்தி உண்டு. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா சினிமாவில் எங்கள் அப்பா அவரோட ப்ரொஃபஷன் அவர் போய் பண்ணினாரு. ஆனால் எங்கள் அப்பா சினிமாவில் இருந்து அதில் சம்பாதிச்சு தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினா, அதோட இம்பேக்ட்டுங்கிறது எனக்கு ஜாஸ்தி உண்டு. அதனால தான் நான் ஒரு சினிமா படம் வருது அப்படின்னா அதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பார்ப்பேன் எல்லா படத்தையுமே. நான் எந்த படத்தையுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸே கொடுக்க மாட்டேன். காரணம் ஏன்னா ஒரு படம் ஒரு குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி 300 குடும்பம் 400 குடும்பம் ஒர்க் பண்ணுறது. ஒரு சினிமா இன்னைக்கு நல்லா வாழ்ந்து நல்லா ஓடினாதான் அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு. அதை நான் என் மைண்டில் நான் ஜாஸ்தி ஏற்றின விஷயம். அதனாலதான் நான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாரும் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி போய் படத்தெல்லாம் பார்ப்பாங்க, புது படத்தெல்லாம் பார்ப்பாங்க. நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். என் கையில காசு இருந்தா தேட்டருக்கு போய் பார்ப்பேன். அப்படின்னா நான் டிவியில போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இதான் காரணம். என்ன, சினிமாவுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னு என் மன ரீதியா நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான். இப்போ இந்த பதிவுல நான் விஜயகாந்த் சாரை பத்தி பேச போறேன். ஏன்னா என்னைக்குமே எனக்கு ஒரு விஜயகாந்த் சார் மேல எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் மேல எனக்கு ஒரு ஆணித்தனமான மரியாதை, அன்பு கலந்த மரியாதைங்கிறது எனக்கு என்னைக்குமே உண்டு. காரணம் ஏன் அப்படின்னா, இதுவும் ஒரு விஷயத்துல எங்க குடும்ப ரீதியா சொல்லலாம். காரணம் ஏன்னா, எங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் மாத்திரம் கிடையாது, சினிமால பல பாட்டுக்கள்லாம் எழுதியிருக்காரு எங்க அப்பா. எங்க அப்பா நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஆரம்ப காலத்தை படம் சொல்லக்கூடிய சட்டம் ஒரு இருட்டற, அதாவது விஜயோட அப்பா இருக்கார் பாத்தீங்களா, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் எடுத்த படம் பாத்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டறன்னு சொல்லிட்டு, அவரும் ஆரம்ப கால டைரக்டர். அப்ப விஜயகாந்த் சார் ஆரம்ப காலமா அவர் சினிமால அப்பதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்காரு. அப்ப சட்டம் ஒரு இருட்டறன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு மியூசிக் சங்கர் கணேஷ். அதுல எங்க அப்பா ஒரு பாட்டு எழுதணும். எஸ்ஏசி சார் சொன்னார் எங்க அப்பாட்ட, வெங்கடேஷ் நீங்க ஒரு பாட்டு எழுதுங்க. எங்க அப்பாவுக்கு சினிமால என்ன பேர் அப்படின்னா காரைக்குடி எஸ் வெங்கடேஷ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன புனை பெயர் அப்படின்னா பூங்குயில். இந்த பூங்குயிலங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, வடிவுக்கரசி அம்மா கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம் நடிச்சாங்க. அதுதான் வடிவுக்கரசி அம்மாவுக்கு முதல் படம். அந்த படத்துல வடிவுக்கரசி அம்மாவோட இன்ட்ரோடக்ஷன் சாங் பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா தான் எழுதியிருப்பார். அடியம்மாடி சின்ன பொண்ணு அவ ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ள அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அப்படின்னு எங்க அப்பா எழுதியிருப்பார். அது பாத்தீங்கன்னா வடிவுக்கரசி ஒரு வயல்வெளியில பாடின்னு வர மாதிரி சாங் பம்பர் ஹிட் ஆச்சு. அந்த சாங் எங்க அப்பா வடிவுக்கரசிக்கு திரையுலகில் முதல் இன்ட்ரோடக்ஷன் சாங் எங்க அப்பா எழுதின பாட்டு தான். அதே மாதிரி சட்டம் ஒரு பாத்தீங்க அப்படின்னா, அது தவிர எங்க அப்பா பூங்குயிலே பூங்குயிலே இத்தனை நாளா நீ ஆசைப்பட்ட நாளான கன்னி பொண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். அதுல இருந்தா எங்க அப்பாவுக்கு பூங்குயிலுங்கிற அந்த பட்டம் வந்தது. சினிமால பாத்தீங்கன்னா எங்க அப்பா காரைக்குடி வெங்கடேஷ்னு ஒரு டைட்டில், அப்படி இல்லைன்னா பூங்குயில்னு சொல்லிட்டு வரும். இப்ப சட்டம் ஒரு லிட்டர்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சார் எங்க அப்பாட்ட சொல்லி ஒரு பாட்டு எழுதுங்க, விஜயகாந்த் சார் படத்துக்கு எழுதணும். அப்போ எங்க அப்பா எழுதின பாட்டு தான் அந்த படத்துல டைட்டில்ல வரும். சட்டம் ஒரு இருட்டற அறிஞர் அண்ணா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதுல அந்த அந்த பாட்டை பாடின்னு வருது யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர்ல கணேஷ்னு இருக்கார் பாத்தீங்களா, அவர் தான் ஒரு பிச்சைக்காரன் ரோல்ல அந்த பாட்டை பாடிட்டு வருவார். அதாவது அந்த ஷார்ட் பிரகாரம் ஒரு பிச்சைக்காரன் சட்டத்தை பத்தி பாடிட்டு ரோட்ல வர மாதிரி எங்க அப்பா அது சட்ட ரீதியா எழுதியிருப்பார். அந்த படத்துல பாத்தீங்கன்னா பாட்டு பம்பர் ஹிட். அதை எஸ்ஏசி சார் அப்படியே ஹிந்தியில பண்ணார். அந்தா காணுன்னு சொல்லிட்டு பண்ணினார். அங்கேயும் பம்பர் ஹிட் படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஏசி சார் பண்ணின படம் பாத்தீங்க அப்படின்னா வெற்றின்னு ஒரு படம் பண்ணினாரு. அதுக்கப்புறம் நெஞ்சிலே துணிவு இருந்தார். எல்லா படத்துலயும் எங்க அப்பாவுக்கு ஒரு பாட்டு சான்ஸ் எழுத கொடுத்துருப்பாரு.
அது தவிர எங்க அப்பா பாத்தீங்கன்னா எஸ்ஏசி சார் படத்துல, நிறைய படத்துல அதுக்கப்புறம் வந்த படத்துலலாம் கிளப் டான்ஸ் பாட்டு தான் நிறைய எழுதியிருப்பார். அனுராதா டான்ஸ் ஆடுவா, அனுராதாக்கு தான் எங்க அப்பா பாட்டு நிறைய எழுதியிருக்காரு. அதனால எங்க அப்பா கிண்டலாவும் பண்ணுவாங்க, அனுராதா வெங்கடேஷ்னு கிண்டல் பண்ணுவாங்க எங்க அப்பாவை எல்லாரும். ஆனா அந்த காலத்துல வந்து எங்க அப்பாவுக்கு வந்து அந்த பாட்டு எழுதக்கூடிய தன்மைங்கிறது அவர் இயற்கையாவே அவருக்கு வந்து பிறவியிலே வந்த விஷயம். நானும் எழுதியிருக்கேன் நிறைய பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கேன், படத்துக்கெல்லாம் கிடையாது. நான் சில சினிமா டியூன்ல எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் நான் எழுதியிருக்கேன் நிறைய. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து அந்த மாதிரி பாட்டு எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சார் வந்து ஒரு படம் எடுத்தார், நெஞ்சிலே துணிவு இருந்தால்னு ஒரு படம் எடுத்தார். அது வந்து கொஞ்சம் மர்டர் சப்ஜெக்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாருக்கு எங்க அப்பா பாட்டு எழுதினார். அது வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டு, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்திரமே உன் விழிகள் கொத்து மலர் கனைகள் முத்திரைகள் இட்ட மன்மதனான் உந்தன் மன்னவன்தான் பூஞ்சோலையே ஒரு பூந்தோட்டமாய் வளர. அது பாத்தீங்கன்னா அதுல வந்து எங்க அப்பா எழுதியிருப்பார். அந்த பாட்டு வந்து பம்பர் ஹிட் விஜயகாந்த் சாருக்கு. காஸ்டியூம்லாம் சேஞ்ச் கிடையாது, ஒரே காஸ்டியூம் தான். ஆனா பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சார் வந்து ரொம்ப டிஃபரெண்டா எழுதியிருப்பார் அந்த பாட்டு சித்திரமே. எங்க அப்பா எழுதின பாட்டுக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா வச்சிருப்பார். அந்த காலத்துல ரொம்ப பேசப்பட்ட பாட்டு. பல பேருக்கு வந்து இந்த பாட்டு எங்க அப்பா எழுதினதுன்னு தெரியாது. காரணம் ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா பெரிய கவிஞன் யாரோ எழுதியிருக்கான்னு நினைச்சிருப்பாங்க. எங்க அப்பா தான் எழுதினார். நிறைய விஜயகாந்த் படத்துக்கு வந்து எங்க அப்பா வந்து ஆரம்ப காலத்துல அந்த பாட்டை எழுதினதுனால எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்து விஜயகாந்த் சார் மேல ஒரு அபிமானம்ங்கிறது ஜாஸ்தி. அது தவிர வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தார். அதாவது விஜயகாந்த் சாரோட முதல் படம் பாத்தீங்கன்னா தூரத்து இடி முழக்கம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து பாவமா இருப்பாரு, சட்டை கூட கிடையாது அந்த படத்துல, அந்த மாதிரி கேரக்டர். அந்த மாதிரி அதுல மியூசிக் பாத்தீங்கன்னா சலீல் சௌத்ரி, உள்ளமெல்லாம் தள்ளாடுதே. அது அந்த பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சலீல் சௌத்ரி போட்ட பாட்டு. அது பம்பர் ஹிட் ஆச்சு அந்த படம், தூரத்து இடி முழக்கம்னு. அந்த படம் வந்து அவ்வளவு பேசப்படலை. ஆனா எஸ்ஏசியோட விஜயகாந்த் வந்து கைகோர்த்து வரக்கூடிய அந்த விஷயங்கள், படங்கள் எல்லாமே சக்சஸ் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஹீரோங்கிற ஒரு அங்கீகாரம் பெருசா வந்து பெரிய டெவலப்மெண்ட்ல வந்திருந்தார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமால அவர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பழகின விதம்ங்கிறத வந்து, சினிமால ஒத்தனா நானும் இருந்திருக்கேங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. காரணம் ஏன்னா அகல் விளக்குன்னு ஒரு படம், அகல் விளக்குன்னு ஒரு படத்துல வந்து விஜயகாந்த் சார் நடிக்கும் போத அவரு சாப்பிடறதுக்கு பசிக்குதுங்கும் போத பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கையில. அப்ப வந்து அவர் பிரிச்சு பார்க்கும் போத ஒரு மனுஷன் பசின்னு வரும்போத தக்காளி சாதம் இல்ல லெமன் சாதம் இந்த மாதிரி வந்து ஒரு இது இல்லாம கொடுக்குறாங்கும்போது அது மனசு வருத்தப்பட்டு அப்ப அவர் வந்து எடுத்த முடிவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஏ பிராமிராவித்தரோட சேர்ந்து அவர் இந்த அன்னதானம்னு பண்ணணும், சாப்பாடு நல்லா போடணும், நம்மளோட படத்துல எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து வெளியில கொண்டு வந்தார். இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டிவியில சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் புதுசு கிடையாது, இருந்தாலும் எனக்கு அது சொல்லக்கூடிய அந்த கடமைங்கிறது இருக்கு. அதுதான் உண்மையான விஷயம். நானும் ஒரு தடவை நீங்க இங்க பாத்தீங்கன்னா ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல நானே போய் விஜயகாந்த் சாரோட ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுருக்கேன். உண்மையா அதை பொய்க்கு சொல்ல, உண்மையாவே நான் ஒரு தடவை போகும்போது மதிய வேலையில போகும்போது அங்க ஆஸ் எம்ப்ளாயிஸ் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து கரெக்டா வந்து அழகா அவங்க வந்து சாதத்தை போட்டு அதுல வந்து சாம்பாரை விட்டு அதுக்கப்புறம் சாதம் ரசம் அப்புறம் வந்து கோஸ் பொரியல் எல்லாம் தனியா போட்டு ஜம்முன்னு போடுவாங்க. எவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்காங்க தெரியுங்களா? காரணம் ஏன் அப்படின்னா அந்த 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 அன்னதானம்ங்கிற விஷயத்த வந்து இவர் வந்து இன்னைக்கு நேர்த்தி பண்ணல, அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு விஜயகாந்த் சார். இது வந்து வெளியில யாருக்கும் தெரியல, அதான் உண்மையான விஷயம். விஜயகாந்த் வந்து நமக்கு எப்படி எல்லாரும் காமிச்சிருக்காங்க மீடியாலாம், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களை யாராவது காமிச்சாங்களா? யாரும் காமிக்க மாட்டாங்க சார். அதாங்க சார் அங்க இருக்கிற பிரச்சனையே. விஜயகாந்த் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சொல்றாங்க விஜயகாந்த் அது பண்ணார் இது பண்ணார் இது பண்ணார் இது பண்ணார்னு. எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம வந்து பார்க்கணும் சார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சினிமால பல குடும்பம் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்குன்னா அது ஒரு பேஸ் யாருன்னா விஜயகாந்த் சார் தான், வேற யாரும் கிடையாது. ஸ்டண்ட் யூனிட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஸ்டண்ட் யூனியன்ல வந்து ஒரு மெம்பர்ஷிப் கார்டுன்னு எடுக்கிறதுக்கு அந்த காலத்துல பணம் எவ்வளவு தெரியுங்களா? 7000 ரூபாய். அந்த 7000 ரூபாய் கட்ட முடியாம எவ்வளவு பேர் வருத்தப்பட்டு நின்று இருக்கிற சமயத்துல விஜயகாந்த் சார் எவ்வளவு பேருக்கு அந்த ஸ்டண்ட் யூனியன் கார்டு எடுத்து கொடுத்தாரு தெரியுங்களா? ஏன்னா அந்த காலத்துல ஒரு நடைமுறையில என்ன அப்படின்னா, நீங்க யூனியன்ல வந்து நீங்க பங்குதாரரா இருந்தா மாத்திரம்தான் நீங்க வந்து சினிமால அந்த காட்சியில் நடிக்க முடியும். அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த ஸ்டண்ட்டுங்கும் போது அந்த யூனியன்ல நீ இருந்தீங்கன்னா நீ சண்டை காட்சியில வர முடியும். அப்ப பல பேருக்கு அவர் அந்த கார்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த கார்டோட விலை எவ்வளவு தெரியுங்களா? 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் சார்.
அந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வரும். அப்போ அன்னைக்கு விஜயகாந்த் 7,000 ரூபான்னு அந்த கார்டு அவர் வாங்கி கொடுக்கலன்னா இன்னைக்கு அவங்களாம் அவ்வளவு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்களா சொல்லுங்க நீங்க. அது தவிர பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட எல்லா படத்துலையுமே அவருடைய நல்ல மனசை காட்டுறது அதான் உண்மையான விஷயம். ப்ரொடியூசர் கூப்பிடுவார், டைரக்டரை கூப்பிடுவார். சண்டை காட்சியில எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க சார்? ஒரு 5 பேர் சார். 5 பேர் நீங்க புரட்டி எடுக்கிறீங்க, 2 நாள் ஷார்ட் எடுக்கணும். 5 பேர் வேணாம், கூட இன்னும் ஒரு 5 பேர் சேர்த்துக்கோ, 10 பேரா இருக்கட்டும், 2 நாள்ல முடிக்காது, 5 நாள் ஆட்டம், 7 நாள் ஆட்டம் அப்படின்னா அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாங்க, சார் கால் ஷீட் இவ்வளோ காசாகும், அவ்வளோ ஆகும், எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லையா, எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நான் தரேன் அவனுக்கு, உன்னால ஒரு 10 ஃபேமிலி பிழைக்குது இல்லை, அது மாதிரி பண்ணு, சண்டை காட்சி அந்த மாதிரி எடு அப்படின்னா. அது தவிர பிரம்மாண்டத்தை எதிர்பார்ப்பேன். சாதாரணமா பாத்தீங்கன்னா உழவன் மகன்ல பாத்தீங்கன்னா இந்த ரேக்லா ரேஸ் வரும், இந்த மாடு ஓட்டின்னு அந்த ரேஸ் மாதிரி வரும், அந்த சண்டை காட்சிலாம் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சண்டை பயிற்சி கலைஞர்கள் கூட சேர்ந்திருப்பாங்க தெரியுங்களா. ஏன்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாம மாத்திரம் வாழ்ந்து நம்ம மாத்திரம் நல்லா இருந்தா போதும் நினைக்கக்கூடிய மனுஷன் கிடையாது. ஏன்னா அவர் வந்த இடம் அந்த மாதிரி இடம். அவரோட குடும்பம் பாத்தீங்கன்னா அவருக்கு மதுரையில வந்து ரைஸ் மில்லு எல்லாமே இருக்கு. விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கஷ்ட ஜீவனம் பண்ணக்கூடிய குடும்பம் கிடையாது. ஆனா சினிமா மோகத்துல அவர் சென்னைக்கு வந்து அவர் இங்க வந்து பாவம் மேன்ஷன்ல எல்லாம் தங்கி கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அந்த காலத்திலே ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் வந்து கை கொடுத்து தூக்கி நிறுத்தினார் விஜயகாந்த். அதனாலதான் அந்த நட்பு தோழமை அந்த மாதிரி விஷயத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து விஜயகாந்த் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பொசிஷன்ல இருந்து வந்தவர். அது தவிர சண்டை காட்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அந்த ஃபைட்டர்ஸுக்கு வந்து அந்த சாப்பாடு பொன்னம்பலம் சார் பேட்டியில சொல்லியிருக்காரு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. தனியா கூப்பிட்டு அவர் ரூம்ல உட்காத்தி வச்சு இலைய போட்டு சாப்பாடை போடுவாங்க. பொன்னம்பலம் சார் சொல்லுவார், நான் 5 கிலோ பிரியாணி சாப்பிடுவேன் அட் அ டைம் அப்படின்பாரு. அப்போ உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டு சாப்பாடை வச்சு அழகு பார்க்கக்கூடிய மனுஷன் தான். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க பாருங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட், அந்த மவுசுங்கிறது விஜயகாந்த் சாருக்கு தான். விஜயகாந்த் சார் இருக்கும் போத வந்து அவருக்கு பண்ணின நல்ல விஷயங்கள் தெரியாத பல பேரு இப்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இப்ப ட்ரெண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் சாரோட பையன் வந்து வந்துட்டு இருக்காரு, எலெக்ஷன்ல வந்துட்டு இருக்காரு, புரியுதுங்களா. விஜயகாந்த் சாருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அதான் உண்மையான விஷயம். நம்ம மக்கள் வந்து என்னைக்குமே பின்னாடி யோசிக்கக்கூடியவங்க, அதான் வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க, வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதுதான். அன்னைக்கு விஜயகாந்த் சார் பண்ணின நல்ல விஷயத்துக்கு விஜயகாந்துக்கு கை கோர்த்து நின்று இருந்தாங்க அப்படின்னா மக்கள், இன்னைக்கு வந்து விஜயகாந்தால பல பேர் நல்ல நன்மை அடைஞ்சிருப்பாங்க, அதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவர் வந்து சினிமால அவரே ஒரு இதுல வந்து மேடையில சொல்லியிருப்பார், என்னையா பணம் காசு, நான் பார்க்காத புகழா, நான் பார்க்காத பதவியா, எவ்வளவு படம் நடிச்சுட்டேன், எவ்வளவு டான்ஸ் ஆடிட்டேன், எவ்வளவு இடத்துக்கு போயிட்டேன், எவ்வளவு கார்ல போயிட்டேன், யூஸ் பண்ண எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது கூட ஒரு வார்த்தை சொல்லுவார், சார் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன்னா எங்க 4 பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டீங்களா சார். அந்த மாதிரியான வார்த்தைலாம் ஆக்ஷன் நீங்க சொல்ல முடியுமா சார்? எப்படி சார் சொல்ல முடியும்? ஆக்டிங் பண்றான்னு யாருமே சொல்ல முடியாது சார். மனசுக்குள்ளேருந்து வந்த வார்த்தை சார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மீடியால வந்து பாப்புலரைஸ் பண்றாங்க. அவரோட பேட்டிகள்லாம் வந்து மற்றவங்க பேசுறத எல்லாத்தையும் போடுறாங்க. ஏன் இருக்கும்போது அவரை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? அவர் தலையை சொரியிற மாதிரி, மூக்கு எப்படி பண்ற மாதிரி, காதை குடையிற மாதிரி, இதுதானே சார் போட்டீங்க. இது மாதிரி தானே சார் பப்ளிக் வந்து நம்மளோட மீடியாங்கிறது நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி கொண்டு போகணும். அதை பண்ணுறதே கிடையாது யாருமே, அங்கதான விஷயமே. இப்ப கேபி பாலா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு பேருக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவருக்கே வந்து பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தையில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க கேபி பாலாவை. இந்த மாதிரி வந்து 100ல ஒரு 10 பேர் வந்து நின்று அதுல ஒருத்தன் வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோ நல்லது பண்ணலான்னு, அவனையும் இப்படி நாயடி பேர் அடிச்சிங்கன்னா அவன் எங்கேயா போவான்? அவன் வந்து கடைசியில் திருப்பி என்ன பண்ணுவான், நம்ம வேணாம் இதெல்லாம் வேண்டாம், நம்ம விட்டுட்டு எங்கேயாவது கிளம்பி போலாம் தான் ஏன் சார் போவான். இதே மாதிரிதான் சார் விஜயகாந்த் எல்லாருமே பண்ணின விஷயங்கள். ஆனா அவர் பண்ணின நல்லது வந்து அவர் கை கொடுக்காம போகாதுன்னு நினைக்காதீங்க, நிச்சயமா கை கொடுக்கும், அதான் உண்மையான விஷயம். அவங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவர் பண்ணின தான தர்மங்கள் காப்பாத்தும், அது வந்து மறுக்க முடியாத விஷயம், உண்மை அதுதான். ஏன்னா எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்காரு, எவ்வளவு பேருக்கு அன்னபூர்ணியா இருந்து வயிறார சாப்பாடு போட்டிருக்காரு, அதெல்லாம் தான். ஏன்னா சினிமாவில் அவர் எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சார், அந்த பைசா வேணா அவரா வச்சுட்டாரு. எவ்வளவு பேருக்கு மக்களுக்கு செஞ்சார், எவ்வளவு பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தார், எவ்வளவு பேருக்கு வந்து கால் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த சக்கரை நாற்காலி வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணினார். இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது அந்த மனிதாபிமானத்தை வந்து நம்ம மதிக்கணும் தான். அதனாலதான் இந்த விஜயகாந்தை பத்தி நான் இந்த பதிவுல வந்து பேசுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல மனுஷன், அது அவ்வளவுதான் சொல்லுவேன், அதுக்கு மேல எதுவுமே சொல்ல மாட்டேன். அவரே ஒரு பேட்டியில சொன்னாராம், எம்ஜிஆர் இறந்து போன போது மக்கள் அழுது அடிச்சுன்னு ஓடினாங்களாம். அப்போ வந்து ஆசைம் இப்ராஹிம் ராவித்தட்டையும் பக்கத்துல அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னாராம், செத்தா இப்படி சாகணையா, வாழ்ந்தா எம்ஜிஆர் மாதிரி வாழணும், செத்தாலும் எம்ஜிஆர் மாதிரி சாகணையா. எவ்வளவு பேர் அழுதுட்டு ஓடுறாங்கன்னு, அதையும் அவரோட வாழ்க்கை, அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை,
அது உண்மையாச்சு இல்ல. விஜயகாந்த் சார் செத்து போனும்போது எவ்வளவு மக்கள், எவ்வளவு கண்ணீர் அலைகள், எவ்வளவு பேட்டிகள் எல்லாமே. நான் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் சார், இருக்கும் போது அவங்களை சந்தோஷப்படுத்துங்க சார், அவ்வளவுதான் சார், வேற எதுவுமே இல்லை. ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்ல. அவன் சின்ன பையனா இருக்கட்டும், அவன் இப்பதான் அரசியலுக்கு புதுசா இருக்கட்டும், அரசியல்ல அனுபவமே இல்லாம இருக்கட்டும் சார், அதெல்லாம் வேற விஷயம் சார். எவ்வளவு நாள் பண்ண போறான் ஆட்சின்னு? அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, 5 வருஷம் தானே சார் இருக்க போறான். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த அரசியல்ல அனுபவம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி மாறதான் போகுது. எல்லாமே இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் தானே. இப்ப எம்ஜிஆர் எப்படி அமெரிக்கால உட்காந்து இப்படி கை காமிச்சு ஜெயிச்சாரு? மக்கள் அவர் மேல வச்சிருந்த அபிமானம் தானே சார், மக்கள் அவர் மேல வச்சிருந்த ஆசை, மக்கள் அவர் மேல வச்சிருந்த மரியாதை, இதெல்லாம் தானே எம்ஜிஆரை ஜெயிக்க வச்சது. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, யார் வேணா எலெக்ஷன்ல நிக்கலாம், யார் வேணாலும் வரலாம் சார். அதுக்கு நம்ம உடனே பார்த்துட்டு அவங்களை நிராகரிக்கிறதுக்காக நம்ம தகாத வார்த்தைகள் இந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. பேசக்கூடிய உரிமைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ தான் பேசணும், அவன் பேசக்கூடாது, அவன் பேசலாம், இவன் பேசக்கூடாது, யாரும் சொல்ல முடியாது சார். பேசலாம் சார், எல்லாரும் பேசலாம் சார். பேசாமே ஒருத்தன் ஜெயிச்சான் சார், அவன் தான் எம்ஜிஆர் சார். பேசாமே ஜெயிச்சாரு, அவரு ஜெயிச்ச ஆட்சியை பிடிச்சாரு சார். அதனால இவருக்கு பேச தெரியுமா, இவர் கரெக்டா பேசுறாரா, இவர் சரியா பேசல, இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எவ்வளவு பேரோட வேண்டுதல்லாம் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. எவ்வளவு பேர் குலதெய்வமா பாக்குறாங்க, எவ்வளவு பேர் கருப்பண்ண சாமியா பாக்குறாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. நான் அதனால சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அது மக்கள் கையில தான் இருக்கு, வேற யாரும் கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுதான் நம்ம மெயினா எடுத்துக்கணும். வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒரு சாதகமான காலகட்டம் உள்ள வருதுன்னு தான் அர்த்தம். அந்த சாதகமான காலகட்டம் உள்ள வரதை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை இன்னும் கொஞ்சம் முன்னேறி கொண்டு போய் விடும். அதான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? அதனால ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பொய்ன்னு யாரும் சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய உண்மைகள் தான். அதனால புரிஞ்சு எல்லாருமே நடந்துங்க சார். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி நேயர்களே, பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு அது உண்டான தெளிவான அந்த இதெல்லாம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் நல்லபடியா நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கங்கள் நேயர்களே.